அருணோட அவங்க அப்பா என்ன வேலை பார்க்குறாங்கன்னு தெரியுமா? அன்பு என்ன சாப்பிடுறீங்க? இல்ல எனக்கு எதுவும் டீ காஃபி வேணான்னு சொல்றீங்க. ஜூஸ் நல்லா இருக்கும். அண்ணா 2 ஜூஸ்ண்ணே. அன்பு அருண் உங்களுக்கு தெரியுமா? அருணா? அருண் தெரியுமே, அவர் என் காலேஜ் சீனியர். அருணோட அவங்க அப்பா என்ன வேலை பார்க்குறாங்கன்னு தெரியுமா? அவங்க அம்மா என்ன வேலை பார்க்குறாங்கன்னு தெரியுமா? ஏன் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? அருணோட அப்பா ஒரு தூய்மை பணியாளர், அவங்க அம்மா வீட்டு வேலை பார்க்குறாங்க. இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கானா? வேற யாராவது நான் அப்படியே போயிருக்கேன். அவர் ஃப்ராடுங்க. ஃப்ராடு, சரியில்லை, இப்படி ஏன் பேசுறீங்க? எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா சொல்லுங்க. அவன் சொல்றது எல்லாமே பொய் தாங்க. நான் நிறைய அவனை பத்தி விசாரிச்சேன். அவர் ஏமாத்துறாங்க. அவங்க அப்பா என்ன வேலை பார்க்குறான்னு தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும். அருண் என்கிட்ட சொல்லலதான், ஆனா அவரை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். நீங்க சொந்தக்கார பொண்ணா போயிட்டீங்க. அதுவும் இல்லாம நீங்க இதை பத்தி தான் பேசுறதுன்னு சொன்னா அங்கே பேசியிருந்திருக்கலாமே. அருணை பத்தி இனிமேல் என்கிட்ட எதுவும் பேசுறீங்களா? அன்பு அன்பு ஒரு நிமிஷம் அன்பு. டேய் இவா, நீ என்ன பண்றீங்க? டேய் நான் சொல்லல, என் ஃப்ரெண்டுடா அவன். எத்தனை நாள் அவனுக்கு தெரியும்? அதெல்லாம் ஒரு 4-5 வருஷமா தெரியும். 4-5 வருஷமா தெரியுமா? அவன் வந்தே 6 மாசம் தான் ஆகுது. டேய் அதெல்லாம் தெரியலன்ற. சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் டீ சாப்பிட வந்தேன். அதுதானே வந்த, போய் டீ சாப்பிட்டு போ, எனக்கு வேலை, நான் வரேன். ஹலோ டேய் மச்சான், அன்னைக்கு என்னடா சொன்னேன் உங்ககிட்ட நானு? இங்க பாரு, இந்த முறை பையனும் அன்பும் காஃபி ஷாப்ல உட்காந்து காஃபி சாப்பிட்டு போறாங்க. அன்னைக்கே போய் சொல்லுன்னு சொன்னா இல்லையா? அப்புறம் அவன் கொத்தின்னு போயிட்டானு என்ன கேட்காத, தயவு செஞ்சு போய் சொல்லிடு. அதுக்கப்புறம் என்ன ஆகும் எனக்கே தெரியாது. சரி நான் வைக்கிறேன்.